தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள் தங்களது துறையில் என்ன இருக்கிறது, அதில் என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும் என தெரிவித்துள்ள சரத்குமார், பாலியல் குற்றங்கள் குறைய கடுமையான ஒருத்தல் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்கு. குற்றச்சாட்டு அந்த குற்ற நடவடிக்கை உடனடியாக எடுத்திருக்காங்க. 2 பேரும் கைது பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சூலூர் கிட்ட வந்து அந்த பாலியல் வன்கொடுமை இல்லை. ஆனால் இது என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் வந்து இது நடக்கும்போது கடுமையான தண்டனை, அதான் நம்ம சொல்ல மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டிருக்கோம். அது கடுமைப்படுத்தப்பட்டாலும் மட்டும்தான் அந்த தண்டனைகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி செயல்ல இருந்து யாரும் ஈடுபடுறதுக்கான எண்ணமும் வராது நான் நினைக்கிறேன். இல்லை, அந்த ஆட்சி எப்படி நடத்துகிறார்கள் என்று நாம் இருந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஏன்னா பெருந்தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற உடனேயே 6 மாத காலம் பார்ப்போம், அவர்களுக்கு வாய்ப்பை தந்து அவர்கள் வந்து இந்த நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அது குற்றச்சாட்டுகளோ இல்லை அவர்கள் வரவேற்பதை பற்றி நான் பேசுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே தான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால உடனே அவங்க பேசும்போது இப்போ அண்மையில் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் பேசுறதா வந்து அப்போ இன்னும் முடராமல் இருப்பதால் நான் என்ன ஒரே ஒரு அறிவுரைன்னு சொன்னால், உங்களுடைய துறை சார்ந்ததை எல்லாம் நீங்கள் வந்து அமர்ந்து பேசி அதன் பிறகு நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கலான்ற என்னுடைய கருத்து. ஏன்னா எந்தெந்த துறையில் இருக்கீங்க, அந்த துறையில் என்ன இருக்குது, என்ன உங்களுடைய அதிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்த பிறகு நாம் பேசினால் சிறப்பாக இருக்கும்னு நான் கருத்தை மட்டும் சொல்றேன்.